பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இனிமேல் போலியில் நிற்க தேவையா? இலங்கை வாழ் மக்களுக்கு இந்த செய்தி வந்து ஒரு நன்மையான செய்தி தான். என்னென்னு சொன்னால், நாட்டின் பொருளாதார நிலைமை சீர்குலைந்த நிலையில் நிறைய பேர் நாட்டை விட்டு போகிறதுக்காக பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போய் போனில் காத்து கிடக்கணும். இனிமேல் அப்படி இல்லை. நாளைய தினம், அதாவது ஜூலை 19ஆம் தேதிக்கு பின்னர் நீங்கள் இனிமேல் பாஸ்போர்ட் வந்து புதுசாக எடுக்கிறனாலும் சரி தான், ரினியூ பண்ணுறனாலும் சரி தான், இல்லது தொலைந்தது தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயமாக நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுனாலும் சரி தான், நீங்கள் கட்டாயம் ஆன்லைனில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிற முறையை வந்து நான் உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அத்தோட இந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் எவ்வளவு தான் தலைகளாண்டாலும் அவங்க உள்ளார்வல் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க செய்தியில். அந்த செய்தியை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட உறவு நண்பர்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்து தெரிஞ்சு உள்ளட்டுக்கும். என்ன விஷயம்னு சொன்னால், அவங்களோட immigration.government.lkல போயிட்டு நீங்கள் அங்கே பாஸ்போர்ட் எடுக்கிற அந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெஜிஸ்டர்ன்ற ஒரு செக்ஷன் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதில் கேட்கப்படுற தவறுகளை தான் நான் வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். உள்ளே போய்ட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்த அப்புறமா உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால் உங்களோட உறவு நண்பருக்கு கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. போங்க வீடியோ பாருங்கள். உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நான் சொன்ன இந்த immigration.gov.lk வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். நார்மலாக நான் பொதுவாக இங்கிலீஷில் உங்களுக்கு சொன்னால் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குமென்னு சொல்லி நான் ஆங்கிலத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆங்கிலத்தை செலக்ட் பண்ண கையோட உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் இந்த கிளிக்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக்குது அதுதான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். நீங்கள் ஆல்ரெடி இமிக்ரேஷனில், அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து குடிவரக்கூடிய திணைக்களத்தில் பதிவு செய்திருந்தால் நீங்கள் சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் வந்து கீழுக்கு பாருங்கள், சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி த டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ் அது சர்வீஸ்ன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவையோட உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணினா மொபைல் நம்பரை என்டர் பண்ணலாம். பண்ணலை தானே, கீழே பாருங்கள் சைன் அப்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு முதல்ல உங்களோட பெயர், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் 2 தரம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணால் தான் நான் என்னுடைய மொபைல் நம்பரை போட்டு உள்ளே வரேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கேட்கும் பாருங்கள், அர்ஜென்ட் சர்வீஸாக நார்மலாக சர்வீஸான்னு சொல்லி. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதன்படி நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சரி. அது நீங்கள் இப்போ ஒரு சர்வீஸை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தப்பறம் உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள் கேட்கும். பாருங்கள், முதலாவது கேட்குது வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்க. இப்போ முதல் தான் தெரியும் உங்களுக்கு, கொழும்பில் மட்டும் எடுக்கலாம். பிறகு ஒரு நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் போய் எடுக்கிறதுக்கு. கொழும்பு, மாத்தறை, கண்டி, வவுனியா, குருநாகலை. இப்போ நார்மலாக நான் வவுனியா செலக்ட் பண்ணேன். சரியா, வவுனியா செலக்ட் பண்ண பிறகு இஃப் யூ ஹேவ் ஏற்கனவே உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குமென்னு சொன்னால், இப்போ நான் சொன்ன மாதிரி புது பாஸ்போர்ட்டை தவிர வேறு எதுவும் தேவை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் வந்து அதில் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே இந்த சின்ன பாக்ஸை செலக்ட் பண்ணணும், ஐ டோன்ட் ஹேவ் அ பாஸ்போர்ட். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்க்ரீன் வரும். அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதால எனக்கு ஒரு முறை தான் நல்ல விட்டுருக்குது, அங்கே விடுதில்லை. அதுக்கப்புறம் என்ன வரும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட நிலையத்திலேருந்து தர்ற அந்த ரிசீட் நம்பருக்கு தருவாங்க. என்னென்னு சொன்னால் இதில் முக்கியமான கண்டிஷனை வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஃபோட்டோ ஸ்டூடியோ இருக்குது தானே, அங்கே போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே தர்ற ரிசீட் நம்பர் தருவாங்க. இதுக்குன்னு சொல்லி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த நம்பரை என்டர் பண்ண கையோட உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம், அதாவது நீங்கள் பதிவு செய்த தொலைபேசி இலக்கத்தில் வந்து குறுஞ்செய்தி மூலமாக உங்களோட அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷனில் இன்ன டேட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் 22ஆம் தேதி அங்கே இமிக்ரேஷன் ஆஃபீஸில் நிற்கணும்னு சொல்லி காட்டியிருந்தது. அதே போல் உங்களுக்கு குறுஞ்செய்தியில் உங்களோட டேட் என்ன டாபிக் நீங்கள் நிற்கணும்னு இருக்கும். ஸோ இப்படியான ஒரு இலகுவான வழிமுறை வந்த பிறகு இனிமேல் போயிட்டு இமிக்ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் வெளியால் காத்து கிடக்க தேவையில்லை. இப்போ கூப்பிடுவாங்கன்னு முன்னில் இல்லை. போன கையோட உங்களோட டைமுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கொண்டு உள்ளே போனீங்கன்னா அதை காட்டிட்டு உங்களோட வேலை முடிஞ்சு நீங்கள் சீக்கிரமாக திரும்பலாம். இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக தான் இப்போதைக்கு இலங்கை நாட்டு மக்களுக்கு பெரிய ஒரு பிரியோசமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களோட உறவுகளை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.